தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ராஜா தியேட்டர் சிக்னலில் இருந்து முதல் நகை கடை, 100 வருட தங்க சாம்ராஜ்யம் உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நம்பர் 259, நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் மாநில நிர்வாகிகள் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் என ஒவ்வொரு பிரிவுகளாக நியமிக்கப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதிதாக நியமிக்கப்பட்ட என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் மாநில தொழிற்சங்க அணியின் NRTUC பொறுப்பாளர்கள் தலைவர் குமணன் தலைமையில் நிர்வாகிகள் கலந்து கொண்டு முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இதில் முதல்வர் ரங்கசாமிக்கு ஆளுயர மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி, சதாகுமணன் தலைமையில் மாநில செயலாளர்கள் ராமமூர்த்தி, ஆனந்தவேலு, ராஜி, துணைத் தலைவர்கள் பார்த்திபராஜன், சகாதேவன், அருணகிரி, அண்ணாதுரை, மணிகண்டன், ராஜாமணி, நவீன்குமார் மற்றும் செயற்குழு உறுப்பினர் ஆறுமுகம், இணை செயலாளர்கள் மாதவன், ஐயனார், வெங்கடேசன், எத்திராஜுலு, நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மரியாதை செலுத்தினர். மேலும் மாநில செயலாளர் NS ஜெயபாலை சந்தித்து நன்றி தெரிவித்து வாழ்த்து பெற்றனர். இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முஸ்லிம் மக்களின் முக்கிய பண்டிகையான ரம்ஜான் நோன்பை முன்னிட்டு ரமலான் நோன்பு மேற்கொள்ளும் குடும்பத்தினர்களுக்கு வில்லியனூர் தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் தொகுதி பொறுப்பாளரும் பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினருமான முகமது ஹசன் தலைமையில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சுல்தான்பேட்டையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், மாநில செயலாளர் ரகுபதி, மகளிர் அணி தலைவி நிஷா ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மங்களம் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் விநாயக முதலியார், வில்லியனூர் தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஐயூப் உபைதூர், ரகுமான், கார்த்திக், ராஜேந்திரன், மணிமாறன், பூபாலன், காந்தி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி விளையாட்டு வீரர்களுக்கு உதவித்தொகை மற்றும் இலவச பஸ் பாஸ், சீருடை, இன்சூரன்ஸ், வேலைவாய்ப்பு, ஓய்வூதியம் வழங்க வேண்டும். மூடப்பட்டுள்ள அனைத்து விளையாட்டு அரங்குகளையும் உடனே திறக்க வேண்டும். அனைத்து வகையான விளையாட்டு பயிற்சி மையங்கள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு அதிகபட்ச உதவித்தொகை வழங்க வேண்டும். விளையாட்டு கவுன்சில் ஊழலுக்கு CBI விசாரணை வைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விளையாட்டு வீரர்களின் இருசக்கர வாகன கண்டன பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி விளையாட்டு வீரர்கள் நலசங்க தலைவர் வளவன் தலைமையில் இந்திரா காந்தி சிலை சதுக்கத்திலிருந்து புறப்பட்ட இருசக்கர வாகன பேரணியானது அண்ணா சாலை, காமராஜர் சாலை, SV பட்டேல் சாலை, காந்தி வீதி, மிஷன் வீதி வழியாக உப்பளத்தில் உள்ள இந்திரா காந்தி விளையாட்டு மைதானம் முன்பு நிறைவடைந்தது. பின்னர் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மேலதாளம் முழங்க இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தின் பெயர் பலகைக்கு மாலை அணிவித்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதியில் வாழும் மக்களின் நலன் கருதி அவர்கள் தினந்தோறும் எதிர்கொள்ளும் சுகாதார பாதிப்புகளை சரி செய்யும் விதமாக உழவர்கரை தொகுதி சமூக சேவகர், அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் நாராயணசாமி கேசவன் தலைமையில் உயர்தர சிகிச்சை அளிக்கும் இலவச மருத்துவ முகாம் மூலக்குளம் அரசு பள்ளியில் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமில் 20 மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் குழு அடங்கிய முகாமில் ஒவ்வொரு நபர்களுக்கும் ECG மற்றும் எக்கோ, அல்ட்ராசவுண்ட், சர்க்கரை நோய், இரத்த ஆக்சிஜன் பரிசோதனைகள் செய்யப்பட்டது. மேலும் பெண்களுக்கு மகப்பேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. அனைவருக்கும் பொது மருத்துவ சிகிச்சை ஆலோசனைகளும் வழங்கப்பட்டு இலவச மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டது. இந்த மருத்துவ முகாமில் உழவர்கரை தொகுதி மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளை சார்ந்த சுமார் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு இலவசமாக மருத்துவம்
முகம் பார்த்து சென்றனர். இந்த நிகழ்வில் உழவர்கரை என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பயன்பெற்றனர். உடல் பருமன் குறைப்பிற்கு தேவையான அறுவை சிகிச்சை குறித்து சென்னை கிரீன்ஸ் வே அப்போலோ மருத்துவமனையின் மருத்துவர் ராஜ் பழனியப்பன் புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது பேசிய அவர், இந்தியாவில் 28% பேர் உடல் பருமனால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 80% நோயால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றனர். உடல் பருமன் அதிகம் உள்ளவர்கள் பட்டியலில் இந்தியா 2வது இடத்தில் உள்ளது. தற்போது 35% பேர் இளைஞர்களாக உள்ளனர். 2030 இவர்கள் வயதாகி அதிக நோய்கள் உள்ள நாடாக இந்தியா உருவாகும் நிலை ஏற்படும் என எச்சரித்த அவர், இதை நாம் தவிர்க்க வேண்டும் என்றால் 40%த்திற்கும் மேற்பட்டோர் உடல் பருமனை குறைக்கதாக வேண்டும் என அறிவுறுத்தினார். மிக அதிக உடல் எடை என்பது உலக அளவில் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனையாக மாறி உள்ளது. இதனால் நீரிழிவு நோய், உயர் ரத்த அழுத்தம், இதய நோய் மற்றும் சுவாச பிரச்சனை போன்றவை ஏற்படுகிறது. உடற்பயிற்சி, உணவு பழக்கம், வாழ்க்கை முறை மாற்றம் ஆகியவற்றால் உடனடியாக பலருக்கு எடை இழப்பு என்பது ஏற்பட சாத்தியமில்லை. இதற்காக பேரியாட்ரிக் மற்றும் மெட்டபாலிக் அறுவை சிகிச்சை அப்போலோ மருத்துவமனை கடந்த 14 ஆண்டுகளாக செய்துள்ளது. 2800க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்றுள்ளனர் என குறிப்பிட்டார். மருத்துவரின் ஆலோசனையுடன் இந்த சிகிச்சை எடுத்தால் பெருமளவில் உடல் எடையை குறைக்கலாம். அப்போலோ மருத்துவமனையில் அதிகபட்சமாக 346 கிலோ எடை உள்ளவருக்கான சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 10க்கும் மேற்பட்டோர் இந்த அறுவை சிகிச்சையை செய்து கொண்டதாக கூறினார். இந்த மெட்டபாலிக் சர்ஜரின்ற ஒரு கான்செப்ட் ஃபேமஸ் ஆச்சு. அந்த மெட்டபாலிக் சர்ஜரி ஃபேமஸ் ஆகி அதிலிருந்து கண்டுபிடிச்சது தான் இப்போ ஃபேமஸாக இருக்கிற ஒபிசிட்டி மெடிசின்ஸ் எல்லாம். இந்த செமாக்ளூடைட், ட்ரிசிபிடைட் சொல்கிறாங்கிற மோஞ்சாரோ, ஒசம்பிக், இதெல்லாம் இந்த மாதிரி மெடிசன்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மெடிசினில் இருந்து சர்ஜரி கற்றுக்கிறத விட சர்ஜரியிலேருந்து மெடிசின் கற்றுக்கிட்டது ஃபர்ஸ்ட் டைம் பேரியாட்ரிக் மெட்டபாலிக் சர்ஜரி தான். ஸோ அந்த புரிதல் மெட்டபாலிக் சர்ஜரி கண்டுபிடிச்சு அதுலேருந்து மெடிசனாக கொண்டு வந்தது தான் செமாக்ளூடைட் மெடிசின்றது. ஸோ இந்த ஃபீல்டு இப்போ பார்த்தோம்னா நம்ம ஒபிசிட்டின்னு பார்க்குறப்ப இந்தியாவில் 25லேருந்து 28% மக்கள் உடல் பருமன் பிரச்சனையாக பாதிக்கப்படுறாங்க. அதில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 80% மக்கள் நோய்வாய்ப்பட்ட மக்கள் உடல் பருமன் அதிகமாக இருக்காங்க. 20% மக்கள் தான் உடல் பருமன் கம்மியாக இருக்காங்க. இந்தியாவோட பாப்புலேஷன் பார்த்தோம்னா அப்சல்யூட் நம்பர்னு சொல்லுவோம். அப்சல்யூட் நம்பர்னு பார்த்தோம்னா உலகத்திலேயே 2வது இடத்துல இருக்கும். நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் வித் ஒபிசிட்டி சொல்லுவோம். அடுத்த ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்போ நம்மளுக்கு இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 35% மக்கள் யங் மக்கள்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப சின்ன வயசானவங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. ஏன்னா அந்த மக்கள் அது வயசாகிட்டு வராங்க. 2015 ஆரம்பிச்சு இப்போ 2030 வரும்போது 40-45 வயசு இருப்பாங்க. அப்போ கிட்டத்தட்ட உலகத்தில் அதிகமான நோய்கள் உள்ள நாடா இந்தியா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த நோய்களாக மாறுறதுல எஸ்பெஷலி சுகர், பிபி, ஹார்ட் ப்ராப்ளம், இது மூணுலையும் இந்தியா நம்பர் 1 ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ நம்பர் 2 இருக்குது, நம்பர் 1 சான்ஸ் இருக்கு. அது ஆகும்போது உலகத்தில் அதிக மக்கள் நோயால் பாதிக்கப்படுறது, அதிக மக்கள் மருந்துகள் எடுத்து மருத்துவமனை நாடுறது இந்தியாவில் அதிகமாக இருக்க ஆரம்பிக்கும் 35க்கு மேலே. அதை நம்ம குறைக்கணும் அப்படின்னா உடல் பருமன் கிட்டத்தட்ட 40% மக்கள் உடல் பருமனை கம்மி பண்ணாதான் அந்த ஸ்டேஜுக்கு வர முடியும்னு லேட்டஸ்டாக ஸ்டடி சொல்லுது. விழுப்புரம் கிழக்கு மாவட்டம் தமிழக வெற்றி கழகம் சார்பில் கோட்டுக்குப்பம் நகராட்சிக்குட்பட்ட சின்ன கோட்டுக்குப்பம் மற்றும் சின்ன முதலியார்பேட்டை சாவடி பகுதிகளில் நீர்மோர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழக வெற்றி கழக கிழக்கு மாவட்ட செயலாளர் சுரேஷ் தலைமையில் நடைபெற்ற நீர்மோர் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சியில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கபாலி, மாவட்ட இணை செயலாளர் ராஜி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற சுரேஷ் பொதுமக்களுக்கு இளநீர், தர்பூசணி, மோர், லெமன் ஜூஸ், வெள்ளரிக்காய் ஆகியவற்றை வழங்கினார். சின்ன கோட்டுக்குப்பத்தில் ஐயம்பெருமாள் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு
தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் தமிழ், சிவராஜ் பிரபு, தனஞ்சயன், ஆனந்த், ரஞ்சித், புருஷோத், சூர்யா மற்றும் மணிகண்டன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதேபோல் சின்ன முதலியார் சாவடியில் பிரதீப் ஏற்பாட்டில் திறக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை மாவட்ட செயலாளர் சுரேஷ் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர், நீர், மோர், வெள்ளரிக்காய், லெமன் ஜூஸ் ஆகியவற்றை வழங்கினார். மேலும் சென்னையில் இருந்து புதுச்சேரி நோக்கி ஈசிஆர் சாலையில் வந்த அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் பயனாளிகளுக்கு நீர்மோர், வெள்ளரிக்காய் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் சிவகுமார், கோபால், கார்வனன், ஜெயக்குமார், சண்முகம் ஏற்பாட்டிலும் மற்றும் திருக்குமரன் ஆகியோர் பங்கேற்றனர். சர்க்கிள் ஸ்போர்ட்ஸ் டிப் பாண்டிச்சேரி கிளப் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இந்த கிளப்பிற்கு 3 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்தி தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் தேர்ந்தெடுப்பது வழக்கம். அதன்படி தற்போது நிர்வகித்திருந்த நிர்வாகிகளின் பதவிக்காலம் நிறைவடைந்ததையொட்டி புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுப்பதற்கான வாக்குப்பதிவு அண்ணா திடலில் உள்ள சர்க்கிள் ஸ்போர்ட்ஸ் டிப் பாண்டிச்சேரி கிளப்பில் நடைபெற்றது. இந்த தேர்தலில் 28 பேர் போட்டியிட்டனர். அதில் 14 பேர் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். முன்னாள் பெத்தாங் அசோசியேஷன் தலைவர் நெஸ்தோர் முன்னிலையில் நடைபெற்ற தேர்தலில் கிளப்பின் உறுப்பினராக உள்ள அனைவரும் வாக்களித்தனர். இந்த தேர்தலில் தலைவர் பதவிக்கு தனராஜ், பொதுச் செயலாளர் சிவகுமார், தலைமை காசாளர் நாகராஜன், துணை காசாளர் வேல்முருகன், துணைத் தலைவர் அருணாச்சலம், ஏழுமலை, துணை செயலாளர் சீனிவாச பெருமாள், விநாயகம், விளையாட்டு ஆய்வாளர் சங்கர், கமிட்டி உறுப்பினர்கள் ஆனந்தராஜ், டேவிட், சுரேஷ் குமார் மற்றும் பிரதாங் தலைவர் சிவா உள்ளிட்டோரும் போட்டியிட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கிளப்பு பெரியவர்கள்லாம் உருவாக்கிய கிளப்பு இதுதான். இப்போது எலெக்ஷன் நடக்குது. இந்த எலெக்ஷனில் மதிப்புக்குரிய நண்பர்கள் திரு சிவா அவர்கள் மீண்டும் கேப்டனாக நிற்கிறார். அவரை எதிர்த்து யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு நல்லதே செய்கிறார், நல்லதே நடந்திருக்கிறார். இது 2 நண்பர்களும் அவர்கள் அண்ணன் போல் பழகி வருகிறார்கள். அவரை நீளமான வாழ்க்கை அவர் வாழ்த்துக்கள் வெற்றி பெற என் நண்பருடைய வாழ்த்துவான பல. புதுச்சேரி கணபதி செட்டிக்குளம் அரசு தொடக்கப் பள்ளியில் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. வட்டம் 1 பள்ளி துணை ஆய்வாளர் குலசேகரன் கலந்து கொண்டு விழாவினை தொடங்கி வைத்தார். அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஆனந்தவேலு முன்னிலை வகித்தார். கணபதி செட்டிக்குளம் பஞ்சாயத்து தலைவர் ராமலிங்கம், உறுப்பினர் ஜெயம், பள்ளி மேலாண்மை குழு தலைவர் புவனேஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டனர். ஆசிரியை கஜலட்சுமி வரவேற்புரை வழங்கினார். தலைமை ஆசிரியை முனியம்மாள் ஆண்டறிக்கை வாசித்தார். ஆசிரியை மரகதம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். விழாவில் பள்ளியின் முன்னேற்றத்திற்கு நன்கொடை அளித்தவர்களை கௌரவிக்கப்பட்டனர். விழாவில் ஆசிரியர்களின் தனித்திறமைகளை பாராட்டி விருதுகள் வழங்கப்பட்டன. இக்கல்வியாண்டில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கும், விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கும், திறன் மேம்பாட்டு தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து மாணவர்களின் பாடல், தனி நடிப்பு, ஆங்கில நாடகம், தமிழ் நாடகம், நடனம், யோகா, கராத்தே போன்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பள்ளி ஆசிரியர் ஜனார்த்தனன் விழாவினை ஒருங்கிணைத்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியைகள் சாமுண்டீஸ்வரி, சுதா மற்றும் பள்ளி ஊழியர்கள் ஜெயலட்சுமி மற்றும் சரோஜா ஆகியோர் செய்திருந்தனர். நிறைவாக ஆசிரியை வடிவுக்கரசி நன்றி கூறினார். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் குறித்த பாரதிய ஜனதா கட்சியின் விளக்க கூட்டம் வில்லியனூர் மாவட்டம் சார்பில் மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் மாவட்ட பொதுச் செயலாளர் கனகராஜன் தொகுப்புரை வழங்க, மாவட்ட தலைவர் அனிதா தலைமை உரை வழங்கி விழாவினை தொடங்கி வைத்தார். இதில் புதுவை மாநில ஒரே நாடு ஒரே தேர்தல் இணை பொறுப்பாளர் நாகேஸ்வரன் நோக்க உரையாற்ற, மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து மாநில ஒரே நாடு ஒரே தேர்தல் பொறுப்பாளர் ஓய்வு பெற்ற நீதியரசர் அருள் விளக்கமாக ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றி சிறப்புரையாற்ற, பின்னர் கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தொகுதி தலைவர்கள் அம்ரிஷ், சபரீசன், சுந்தர், முரளி மற்றும் அனுசுவை உட்பட மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகி சண்முகம் நன்றி கூறினார். விழுப்புரம் வடக்கு மாவட்டம் வலக்கூர் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 72வது பிறந்தநாள் விழா மற்றும் தமிழக அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் வைரபுரம் ஊராட்சியில் நடைபெற்றது.
கூட்டத்திற்கு ஒலக்கூர் மேற்கு ஒன்றிய செயலாளரும் ஒன்றிய துணை சேர்மனுமான ராஜாராமன் தலைமை தாங்கினார். ஒன்றிய நிர்வாகிகள் சுப்பிரமணி, காளி, அன்பரசி, ஜெயபிரகாஷ், திருஞான சம்பந்தம், ஹரிகிருஷ்ணன், மணி, ஒன்றிய கவுன்சிலர் விஜயபாஸ்கர், ஊராட்சி மன்ற தலைவர் வசந்தி, தர்மன், கிளை செயலாளர் தாண்டவமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஒன்றிய அவைத்தலைவர் அமராவதி அனைவரையும் வரவேற்றார். கூட்டத்தில் தலைமை பேச்சாளர் ஆரணி மாலா, விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொறுப்பாளரும் செஞ்சி தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான செஞ்சி மஸ்தான் ஆகியோர் கலந்து கொண்டு திமுக அரசின் சாதனைகளை எடுத்துரைத்தனர். இக்கூட்டத்தில் மும்மொழி கொள்கை மூலம் தமிழ்நாட்டில் இந்தியை திணிக்க முயற்சிக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் உறுதிமொழியில் பொதுமக்களுடன் திமுக நிர்வாகிகள் ஏற்றுக்கொண்டனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கூட்டத்தில் மாவட்ட அவைத்தலைவர் டாக்டர் சேகர், மாவட்ட பொருளாளர் ரமணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒன்றிய கவுன்சிலர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், ஒன்றிய நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு புதுச்சேரி அரசின் விலையில்லா 3 சக்கர மோட்டார் சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி ஊசுடு தொகுதி 10 அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு அமைச்சர் சாய்ஜய் சரவணன்குமார் தலைமை தாங்கி ஊசுடு தொகுதியை சேர்ந்த 8 மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் விலையில்லா 3 சக்கர மோட்டார் வாகனம் வழங்கும் திட்டத்தின் கீழ் 3 சக்கர மோட்டார் வாகனங்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி, துணை இயக்குநர் ஆறுமுகம், தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, தொகுதி தலைவி மல்லிகா, சமூக நலத்துறை அதிகாரிகள் அன்பரசன், ஸ்ருதி, ஊசுடு தொகுதி சமூக நலத்துறை பொறுப்பாளர் கவிதா உட்பட பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மாற்றுத்திறனாளிகளுக்கு சண்டேல நாங்கள் ஏன் வரணும், மண்டேல தான் வருவோம்னு சொல்லிட்டு அரசாங்கம் சொன்னாங்க. இன்னைக்கு வந்து டைரக்டர் மேடமும் புதுச்சேரி மின்சார ஊழியர்கள் கூட்டுறவு கடன் சங்கம் சார்பில் இயக்குநர்கள் குழு தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் தந்தை பெரியார் நகரில் உள்ள கூட்டுறவு வீட்டு வசதி இணைய அலுவலகத்தில் நடைபெற்றது. சுமார் 1800 பேர் உறுப்பினர்களாக கொண்ட இந்த சங்கத்தில் உறுப்பினராக உள்ள அனைவரும் ஆர்வமுடன் கலந்து கொண்டு வாக்களித்தனர். இதில் பொது தொகுதியில் அன்பழகன், ஜனார்தனன், பாலமுருகன், ஜெயக்குமார், மணிகண்டன் மற்றும் நாகராஜ் பிரபு ஆகியோர் போட்டியிட்டனர். இதேபோன்று தனி தொகுதியிலும் சிவகுரு விஸ்வநாதன் ஆகியோரும் போட்டியிட்டனர். இந்த தேர்தலில் மின்துறை தொழில்நுட்ப சான்றிதழாளர் நலசங்கம் மற்றும் மின்துறை பில் கலெக்டர் யூனியனை சேர்ந்த உறுப்பினர்கள் ஆர்வமுடன் வாக்களித்தனர். இதேபோன்று உழவர்கரை ஜவஹர் நகரில் நடைபெற்ற தேர்தலில் தொகுதி 1இல் 1183 உறுப்பினர்களும், தொகுதி 2இல் 1354 உறுப்பினர்களும், தொகுதி 3இல் 1947 உறுப்பினர்களும் வாக்களித்து புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்தனர். புதுச்சேரி பார்மசி கவுன்சிலின் 18வது பொதுக்குழு கூட்டம் புதுச்சேரி IGMC and RI ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மருந்து கடைகள் மூலம் தள்ளுபடி விளம்பரங்களுக்கு தடை விதிக்க முடிவு செய்யப்பட்டது. மேலும் விதிமுறைகளின் PPR 2015 மற்றும் காம்படிஷன் சட்டம் 2002 பாண்டிச்சேரி பார்மசி கவுன்சிலின் படி நுகர்வோர் மற்றும் நோயாளிகள் மருந்துகளை வாங்குவதற்காக சில மருத்துவ கடைகளில் உரிமையாளர்கள் தங்கள் வளாகத்தில் விளம்பர பலகைகளை வைத்துள்ளனர். அத்தகைய விதிமீறல்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கவும், எனவே அனைத்து பங்குதாரர்கள், நுகர்வோர் தரப்பினரும் இதுபோன்ற மீறல்களில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டது. PPC தலைவர் ஜெகநாதன் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில், புதுச்சேரி மாநிலத்தில் செயல்படும் சுமார் 1800 மெடிக்கல்களில் தள்ளுபடி விலைகளில் மருந்துகள் வழங்கப்படும் என்று விளம்பர பலகைகள் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் வைக்கப்பட்டுள்ளதாகவும், விளம்பர பலகை வைக்கப்பட்டுள்ள மருந்தகங்களின் விற்பனை உரிமங்களை ரத்து செய்ய வேண்டும் அல்லது ஒழுங்குபடுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பிராந்தியம் முழுவதும் ஏப்ரல் 14, 2025 முதல் மருந்து கடைகளில் தள்ளுபடி விலையில் மருந்துகள் வழங்கப்படும் என்று விளம்பர பலகைகள் வைத்தால் அந்த மருந்து கடைகளின் பதிவு மற்றும் மருந்தாளுநர்களின் உரிமங்களையும் ரத்து செய்யப்படும் என்று BBC எச்சரித்துள்ளது. புதுச்சேரியில் காலியாக உள்ள அரசு மருந்தாளர் பணியிடங்களை நிரப்புமாறு நம்முடைய புதுச்சேரி மாநிலத்துக்கும் புதிய அரசுக்கும் புதுச்சேரி சுகாதாரத்துக்கும் கோரிக்கை வைக்கப்பட்டது. நமது இயக்குனர் டாக்டர் ரவிச்சந்திரன் சார் அவர்கள் மிக விரைவில் 42 புதிய மருந்தாளர் பதவிகளுக்கு ஆள்காரு வருமாறு உறுதியளித்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் 18வது குழுவின் முக்கியமான முடிவுகளான பார்மசி ஆக்ட் 1948 அண்ட் PPR 2015
இது முழுவதுமாக நமது புதுவை மாநிலத்தில் செயல்படுத்தப்படும். அதன்படி நமது மருந்தாளுநர் சர்டிஃபிகேட்ஸ், அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்ஸ் ஆஃப் ஃபார்மசி, அதில் நிறைய மருந்தாளர்கள் தங்களுடைய சர்டிஃபிகேட்ஸை ரெண்டல் விடுவதால் புகார்கள் வந்திருக்குது. முடிந்த அளவில் முழுவதுமாக அந்த ரெண்டல் இதுவை நம்ம கவுன்சில் சார்பாக தடை செய்யப்படுகிறோம். அதனால் நம்ம மருந்தாளர் அனைவருக்கும் மறுபடியும் ஒரு அன்பான வேண்டுகோள், ரெண்டல் விடுவதை தவிர்க்குமாறு புதுச்சேரி கவுன்சில் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். புதுச்சேரி மனிதவள வட்டாரம் மற்றும் காவேரி சில்க்ஸ் இணைந்து வழங்கிய மனிதவள வட்டாரத்தின் 95வது மாதாந்திர கூட்டம் தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மனிதவளத்துறை வல்லுநர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் பெண்கள் பாதுகாப்பிற்காக அனைத்து ஆண்களும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் SP பாஸ்கரனுக்கு உயரிய விருதான ஜனாதிபதி விருது வழங்கப்பட்டதை முன்னிட்டு அவர் PDY HRC சார்பில் கௌரவிக்கப்பட்டார். நிகழ்ச்சியில் அவரது மனைவி வசந்தா கலந்து கொண்டு கௌரவப்படுத்தினார். மகளிர் பாதுகாப்பு வழிமுறைகளை வலியுறுத்தி SP பாஸ்கரன் சிறப்புரையாற்றினார். மேலும் ஊக்கமளிக்கும் பெண்மணிகளுக்கான விருது, துறையில் சிறந்து விளங்கும் மனிதவள வல்லுநர்கள் தமிழ் செல்வி மற்றும் டாக்டர் சிவரஞ்சினி ஆகியோருக்கு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. விழாவின் நிறைவாக PDY HRC தலைவி சைபுனிஷா பேகம் நன்றி உரையாற்றினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை மனிதவள வட்டாரத்தில் ஆண் நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி புரட்சிகர சோஷலிஸ்ட் கட்சியின் முதல் மாநாடு உருளையன்பேட்டை சரஸ்வதி கலைக்கூடத்தில் நடைபெற்றது. மாநில குழு நிர்வாகி சங்கர் தலைமையில் நடைபெற்ற மாநாட்டில் மாநில அமைப்பாளர் ரஞ்சித்குமார் முன்னிலை வகித்தார். மாநில குழு நிர்வாகி பார்த்தசாரதி அனைவரையும் வரவேற்று பேசினார். மேலும் இதில் பொதுச் செயலாளர் ராஜா சிறப்புரையாற்றினார். மேலும் இதில் தமிழ்நாடு மாநில அமைப்பாளர் ஆரோக்கியம், விழுப்புரம் மாவட்ட அமைப்பாளர் செல்வகுமார் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இந்த மாநாட்டில் புதுச்சேரியில் பெருகி வரும் சமூக குற்றங்களை உடனடியாக கட்டுப்படுத்தி பெண் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் வன்முறைகளை தடுத்திடவும், சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் சுயதொழிலில் ஈடுபடும் இளைஞர்களுக்கு எளிய முறையில் வங்கிகள் மூலம் கடன் வழங்கும் வசதியை ஏற்படுத்திட வேண்டும். புதுச்சேரி அரசின் தேர்தல் வாக்குறுதிகளாக சுதேசி, பாரதி, AFT பஞ்சாலைகளை மேம்படுத்தி நகரப்பகுதி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும். சுற்றுலா வளர்ச்சி என்ற பெயரில் சுற்றுலாவிற்கு உறுதுணையாக உள்ள சாலையோர வியாபாரிகளை துன்புறுத்தி வரும் நகராட்சி போக்கை தடுத்து நிறுத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநாடு நடைபெற்றது. இதில் திரளான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட தொணமாநத்தம் அமிர்தா கார்டன் குடியிருப்போர் நலவாழ்வு சங்க பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. சங்க தலைவர் ராஜாராம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் கலந்து கொண்டு பெயர் பலகை திறந்து வைத்து வாழ்த்துரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சங்க துணைத் தலைவர் கோவிந்தன், பொருளாளர் எழிலன், செயலாளர் பிரபு, துணை செயலாளர் சிவலிங்கம், செயற்குழு உறுப்பினர்கள் செல்வமணி, நடராஜன், சுப்பிரமணி, மோகன்ராஜ், ராஜசேகர், முத்தரசி, நிர்மலா, பாரதிய மஸ்தூர் சங்க மாநில பொதுச் செயலாளர் சிவகுமார், பாஜக கிளை செயலாளர் மணிகண்டன் மற்றும் அமிர்தா கார்டன் குடியிருப்போர் நலசங்க உறுப்பினர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். முதல்வர் ரங்கசாமியின் வேண்டுதலுக்கு இணங்க கோடை வெப்பம் அதிகமாக இருப்பதால் மக்கள் நலன் கருதி புதுச்சேரி மாநில தொண்டரணி தலைவர் வீராசாமி தலைமையில் உப்பளம் தொகுதியின் சார்பாக மாநில தொண்டரணி இணை செயலாளர் அருணாச்சலம் ஏற்பாட்டில் நீர்மோர் பந்தல் அமைத்து மோர், வெள்ளரிக்காய், தர்பூசணி ஆகியவை பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. விழாவில் மாநில பொதுச் செயலாளர் சரவணன், மாநில பொருளாளர் ஜோதி, மாநில செயலாளர் ஆனந்தன், மாநில துணைத் தலைவர் நாசம், மாநில இணை செயலாளர் கோனேரி ராஜு, மாநில செயற்குழு உறுப்பினர் ராகுல் காந்தி, முதலியார்பேட்டை தொகுதி பொது செயலாளர் சஞ்சய் காந்தி ஆகியோர் கலந்து கொண்டனர்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.